அந்த டிசிஷன் ஒண்டி கங்குலி எடுக்கலனா தோனி காணாம போயிட்டு இருப்பாரு கிரிக்கெட்ல இருந்து. 2003 வேர்ல்ட் கப் வரைக்கும் ராகுல் டிராவிட் தான் ஃபுல் டைம் விக்கெட் கீப்பரா இருந்தாரு இந்தியாக்காக. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தேடுதல்ல இந்தியன் டீம் இருந்தது. இந்தியா பாத்தீங்கன்னா நிறைய விக்கெட் கீப்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திவ் பட்டேல், தினேஷ் கார்த்திக், பட் ஆனா யாருமே நிலைச்சு நிக்கல. 2004ல கங்குலி கேப்டன்ஷிப்ல MS தோனி அவர்கள் டெபியூட் பண்ணாரு பங்களாதேஷ் கூட. அந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 7 டவுன் ஆடினாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே டக் அவுட், அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா 12 ரன் அடிச்சாரு, மூணாவது மேட்ச் பாத்தீங்கன்னா 7 ரன் அடிச்சாரு. பெரிய அளவுக்கு அவருக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 2005ல குரூஷியல் ஹோம் சீரிஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் கூட கங்குலி அவர்கள் நம்பிக்கை வச்சு தோனியை விக்கெட் கீப்பரா எடுத்தாரு டீமுக்குள்ள. அந்த சீரிஸ்ல கங்குலி அவர்கள் தான் ஒன் டவுனா இந்தியாக்காக ஆடிட்டு இருந்தாரு. செகண்ட் ODI விசாகப்பட்டினத்துல இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்ணாங்க. அப்போ கங்குலி தோனி கிட்ட என்ன சொன்னார்னா, ஒன் டவுன் இந்த மேட்ச்ல நீ தான் ஆட போற அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியா பாத்தீங்கன்னா 26 ரன்கள் இருக்கும்போது சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒன் டவுன்ல கங்குலி வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தவங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிட்டாங்க தோனியை பார்த்து. சைலண்டா இருந்த கிரௌட தன்னோட இன்னிங்ஸ்னால சரவடியா மாத்தினாரு. சும்மா பாகிஸ்தானோட போலர்ஸ கிரவுண்ட் ஃபுல்லா சுத்தி காமிக்க வச்சு 148 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் செஞ்சுரியும் பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமா ஃளைட்ல பின் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தவர் முன் சீட்டுக்கு வந்து உட்கார்ந்தாரு. தோனின்னு யாருன்னு தெரியாது சொன்னவங்களாம் அந்த ஒரு மேட்சுக்கு அப்புறமா தோனியோட ஃபேன்ஸா மாறினாங்க. இதுக்கெல்லாம் வெதை போட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி தாங்க. ரீசெண்டா ஒரு பேட்டியில அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தோனியை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பையனுக்கு நிறைய பவர் இருக்கு. அவர் கொண்டு கரெக்டான டைம்ல வாய்ப்பு கொடுத்தோம்னா இந்த பையன் இந்தியாக்காக பெரிய ஸ்டாரா வருவார்னு சொல்லி அவர் அப்போ சொல்லியிருந்தாரு. தன்னோட இடத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இந்தியாக்காக பெரிய லெஜெண்டா ஆக்குன பெருமை கண்டிப்பா கங்குலிக்கு தாங்க சேரும். ஒரு நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க லெஜெண்டா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தாதா சௌரவ் கங்குலி அவர்கள் சொல்லியிருக்காருங்க. அந்த மனசு தான் சார் கடவுள். லவ் யூ தாதா.